அப்படி அந்த அரசாணை கிடைக்க கூடாது. அந்த வேளாளர் என்கிற பெயர் சைவ வேளாளருக்கு மட்டும்தான் சொந்தம், தேவேந்திர குல வேளாளருக்கு சொந்தம் இல்லை என்று வழக்கு தொடுத்த அமைப்புல சேர்ந்தவர் தான் அவர். இன்றைக்கு எந்த அமைப்புகள் வழக்கு தொடுத்துச்சோ அந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி நாங்கள் எல்லாம் சுப்பிரமணியம் என்ற பிள்ளைமாருக்கு தான் ஆதரவு என்ற வெளிப்படையா தெரிவிச்சிருக்கிறான். அதிமுக இருக்கக்கூடிய பிள்ளைமாரும் சரி, பாஜக இருக்க பிள்ளைமாரும் சரி, இந்த முறை எங்க வாக்கு திமுக வேட்பாளருக்கு தான். காரணம் ஜாதி பாசம். அதிமுகவிலும் இதே நிலைமைதான். அவர்களும் ஜாதி பாசம் போட்டு தேவர் எல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்க தேவரும் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நிலை நம்ம ஏன் ஜாதின்னு பேசுறோம்னு நினைக்கலாம். இளைஞர்கள் எல்லாம் ஜாதி எல்லாம் கடந்து வர வேண்டுமே என்று நினைக்கலாம். ஆனா திருநெல்வேலியில் ஜாதி தான் பேசுது, நம்மளும் ஜாதி தான் பேசுவதற்காக தள்ளப்படுகிறோம். எந்த மக்கள் ஜாதியாக புறக்கணிக்கப்பட்டு உரிமைகளை இழக்கப்பட்டு நிற்கிறார்களோ அவர்கள் ஜாதியால தான் எழுந்து வர முடியும் என்கிற ஒரு நிலை. இது வெறும் திருநெல்வேலியில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் எந்த அரசியல் அதிகாரமும் பெற்றுவிடக் கூடாது என்கிற ஒரு பார்வை எல்லா கட்சிகிட்ட இருக்கு. இந்த மக்களை புறக்கணித்து விட வேண்டும், தடித்து விட வேண்டும், எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது என்கிற ஒரு நிலையில் அந்த நிலையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவேந்திர குல வேளாளர்கள் தமிழகம் எங்கும் தன்மானத்தோட வாக்களிக்க வேண்டும். நீங்க தன்மானத்தோடு வாக்களிப்பதற்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே எங்கும் தன்மானத்தோட வாக்களிக்க வேண்டும். நீங்க தன்மானத்தோடு வாக்களிப்பதற்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு புதிய தமிழன் கட்சி மட்டும்தான். நீங்கள் அனைவரும் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வையுங்கள். நெல்லை தொகுதிக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம். நான் வெற்றி பெற்று வந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும், அப்படி செய்து விடுவேன், இப்படி செய்து விடுவேன் என்று கூட்டுத்தனமாக மற்றவர்களைப் போல வாக்குறுதிகளை கொடுக்க வரவில்லை. அப்படி வெற்றி பெற்றால் எந்த பிரச்சனை எந்த மக்களுக்கு இருக்கு, அதை என்ன செய்ய வேண்டும் என்ற இயல்பாகவே நம்ம செய்வோம். ஆனால் 30 ஆண்டு காலம் போராடி இருக்கிறோம், இந்த மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறோம், சமரசம் இல்லாமல் குரல் கொடுத்திருக்கிற டாக்டர் ஐயா அவர்களுடைய வழி வந்த தமிழ் கட்சியிலிருந்து உரிமையோட அவங்க கிட்ட வாக்குகளை கேட்க வந்திருக்கிறோம். இந்த வாக்கு எனக்கானது கிடையாது, மாறாக உங்களுக்கானது. உங்களுடைய மரியாதையும் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடியது. பல பேர் இங்கே திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லாம் சமூக பாசமாக இருக்கிறார்கள், ஜாதி பாசமாக இருப்பார்கள். ஆனால் அந்த திமுக கட்சி அதிமுக கட்சியோ நம்ம ஆட்களை கட்சிக்காரன் பார்க்கறது கிடையாது, இந்த ஜாதிக்காரன் தான் பார்க்கணும். இன்னைக்கு சில மாற்றங்கள் எல்லாம் என் கண்கூட பார்க்கிறேன். எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள் இந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த முறை வாக்கு உங்களுக்கு தான் என்று நூற்றுக்கணக்கானோர் கடந்த 10 நாட்களாக வந்தார். இன்னைக்கு சில மாற்றங்கள் எல்லாம் என் கண்கூட பார்க்கிறேன். எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள்